வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஊரப்பாக்கத்துலேருந்து ஆதனூர் ரோடுங்க. ஸோ நம்ம வந்து ஊரப்பாக்கத்துலேருந்து மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் போகிறதுக்காக போவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆதனூர் வில்லேஜில் எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோடு ஆதனூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் மேக்ஸிமம் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கார்னர் பிளாட் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க. 35க்கு 55. ஸோ நார்த் ஈஸ்ட்டு கார்னர், நார்த்தில் 55 வரும், ஈஸ்ட்டில் 35 வரும். கார்னருங்க ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. ஸோ ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரே ரோடு ஒரு 400 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3500 பர் ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்லைட் நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஸோ பக்கத்துலலாம் வீடுகளாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அந்த ஆதனூர் ரோடு வந்து எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இல்லை நமக்கு யாராவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இல்லை பில்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக 2 வீடு ஏற்படுத்தலாம். 25க்கு 35 அப்படின்ற சைஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 வீடாக பிரித்து 2 வீடாக டியூப்ளெக்ஸ் வீடாக பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் பார்த்தோன்னா இது இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த ஆதனூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 60 அடி ரோடாவது மினிமம் வரும். 60 to 80 சொல்லியிருக்காங்க. ஸோ ரோடோட வித்து வந்து பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற இந்த கரண்ட் கண்டிஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ் லாரி தவிர லாரி கூட இப்போ நிறைய போயிட்டு தான் இருக்குது. பஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கவர்மெண்ட் ப்ரைவேட் பஸ் வந்து எதுவுமே போகல. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா இதில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி வழியாக வண்டலூர் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகுது. இந்த வழியில் போனோம்னா இமீடியட்டாக நேராகவே பார்த்திங்கன்னா வந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டில் போய் ஜாயின் ஆகிடும். ஈஸியாக அதுக்கப்புறமா டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடமா இது மாறப்போகுதுன்றது கண்டிப்பாக உண்மை தான். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இமீடியட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெஸ்டர்ஸ் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 6 month 1 yearக்குள்ளே நல்லா ரேட் க்ரோத் ஆகும். அப்போ ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. கூகுள் லொக்கேஷன் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி இல்லை கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி இல்லை கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.